வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பரிசு தமிழக மக்களுக்கு இந்த முறை 5000 ரூபாய் காத்துக்கிட்டு இருக்குங்க. எதிர்பார்ப்பு அதிகரித்து வருது. தமிழர் திருநாளான பொங்கல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் அறிவிக்கும் என்ற அறிவிப்பு எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளதுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் இந்த முறை ரொக்க பணம் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்ற பேச்சுக்கு மத்தியில் எவ்வளவு ரூபாய் என்ற தகவலும் விண்ணை எட்டிருக்கு எதிர்பார்ப்பு அப்படின்றது நம்ம சொல்லலாங்க. தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு பரிசு தொகுப்பு மற்றும் பண பரிசை வழங்குவது வழக்கம். இந்த பாரம்பரியத்தின்படி அரிசி, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு எழுந்த விமர்சனங்கள் திமுக ஆட்சி வந்த பிறகு பொங்கல் தொகுப்பு 2022 21 வகை மளிகை பொருட்கள் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. 2023 மற்றும் 24 பொங்கல், பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை மற்றும் 1000 ரொக்கப்பணம் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. 2025 ஆண்டு பொங்கல் பண்டிகையின் பொழுது ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக குடும்பங்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழுநேர கரும்பு ஆகியவை அடங்கிய தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. அரசின் இந்த முடிவு பல்வேறு தரப்பிலும் விமர்சனங்களை சந்தித்தது. 5000 ரொக்கப்பணம் கிடைக்குமா? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனத்தில் வைத்து கொண்டு வரவிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கப்பணம் மீண்டும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த முறை பரிசு தொகையின் அளவு முன்பை விட அதிகமாக இருக்கலாம் என்றும் பரவலாக யூகங்கள் எழுந்துள்ளன. கடந்த 2021 ஆண்டில் வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகை அதிமுக ஆட்சியின் பொழுது அதிகபட்சமாக 2500 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்குவது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை 5000 இருக்கலாம் என்று சமூக வலைதளங்களில் தகவல்கள் பெருகி வருகின்றன. நிதி சவால் சாத்தியமா? 5000 ரூபாய். கடந்த ஆண்டு கணக்கின்படி தமிழகத்தில் 2.21 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இந்த குடும்பங்களுக்கு 5000 வழங்க வேண்டுமெனில் அரசுக்கு சுமார் 11,000 கோடி தேவைப்படும் என மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. மாநிலத்தின் தற்பொழுது நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கீடு செய்வது சாத்தியமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல 5000 ரொக்க பணத்திற்கான கோரிக்கையை அரசு நிறைவேற்றுமா இல்லையா என்பது அடுத்த மாதம் தெளிவாக தெரியும். விரைவில் இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாங்க. பொங்கல் பண்டிகையின் பொழுது இந்த பொங்கல் பண்டிகையின் பொழுது ரொக்கத்தொகை 5000 ரூபாய் எப்படி வழங்க போகிறாங்க, யார் யாருக்கு வழங்க போகிறாங்க? வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த பொங்கல் பரிசு தொகை வழங்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொங்கல் பரிசு தொகையில் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைக்கு நீங்கள் சென்று கொண்டு வரக்கூடிய டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார இதற்குண்டான டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நபர்களே, இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.